வணக்கம். இன்றைய பதிவு இடுப்பு பகுதி மட்டும் பெரிதாக இருக்கிறதா, இதுல நம்ம ஒரு 2 ஆசனங்கள் செய்யும் பொழுது அது சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான ஒரு வார்ம் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கையை இந்த நிலைக்கு கொண்டு வரோம். இது போல ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப இந்த பக்கம் செய்யறோம். இப்போ ஆசனம் செய்ய போறோம். கையை மேல் ஸ்தானத்துல கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு வந்த பிறகு சைட்ல இது போல பெண்ட் பண்றோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சைடு பெல்லி பேட் நல்லா குறையும். அதே போல இடுப்புடைய சுற்றளவு குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் செய்யறோம். இதுல 25 எண்ணிக்கை. உங்களால கை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைத்தால் போதுமான ஒன்று. இந்த இடம் நம்ம செய்யும் பொழுது இங்க ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். செய்யும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும், அதாவது உங்களுடைய சைட் பெல்லி ஃபேட் வந்தது முழுமையாக குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 3 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இப்போ அடுத்த ஆசனம் செய்யலாம். இப்போ இந்த நிலைக்கு நம்ம வரோம். வந்துட்டு உங்களுடைய கைய இந்த மூட்டுக்கு மேல் ஸ்தானத்துல வைக்கிறோம். கை இந்த நிலைக்கு கொண்டு வரோம். இதுலயே ஒரு 25 எண்ணிக்கை ஒரு 3 சுற்றுகள் செய்யலாம். இதுல செய்யும் பொழுது இவருடைய கண் பார்வை தெளிவடையும். தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. கை கொழுப்பு குறையும். சைடு பெல்லி ஃபேட் குறையும். இப்ப நம்ம இந்த பக்கம் செய்யறோம். கண் பார்வை இந்த தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். இடுப்புடைய சுத்தளவு நல்லா குறையும். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இதுல நம்ம 2 ஆசனங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஞ்ச ஆசனத்தோட பேர் அர்த்தகட்டி சக்கராசனம். நம்மளுடைய இடுப்பை பக்கவாட்டில் வளைத்து செய்வதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா, சைடு, அதாவது உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கொழுப்பு ஸ்தானத்தை நன்றாக குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கை கொழுப்பு குறையும். இந்த சைடுல தோன்றுகின்ற தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்யலாம். அடுத்தது 2வது ஆசனம் பார்க்கும் பொழுது திரிகோண ஆசனம். அதாவது முக்கோண நிலையில இருந்து இந்த பயிற்சி செய்வதனால இந்த ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா முக்கோண நிலையில இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர். இதுல செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சைடு ஃபேட் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும். அதே போல கை கொழுப்பு குறையும். மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல மூட்டு வலிக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாக பார்க்கலாம். இந்த 2 ஆசனங்களும் ஒரு 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய இடுப்பில் தோன்றுகின்ற தேவையில்லாத கொழுப்பு என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது.
வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.